என்ன அந்த உமா இன்னும் காணு? ஃபோன் போட்டேன், இந்த வரேன் இந்த அக்காண்டா. இன்னும் காணு, என்ன செய்டா? அக்கா வா உமா, உன்னை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏக்கா உங்களுக்கு வீண் சரமோ, கையிலே வச்சு நிற்கிறீங்க பாருங்க, கொண்டாங்க அங்கே. இதில் என்னடி இருக்கு? எடுத்துகிட்டு போ. கொஞ்சம் தானே ஆனமோ மீனை போட்டு கொடுத்துருக்கேன், சாப்பிடு. இது கொண்டாங்கக்கா. அக்கா ஏன்க்கா தினி மீன் வச்சுருக்கீங்க? உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்குமா, எனக்கு இருக்குது. நான் வச்சுக்கிட்டு தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் 3 பேர் இருக்கீங்களா? உங்கள் வீட்டுக்காரர் இருக்காரு, நீனும் இருக்க, உன் பையன் இருக்கா. 3 பேரும் சாப்பிடணும்ல. ஆளுக்கு ஒரு துண்டாச்சும் வேணாம். அதனால தான் பொரிச்ச மீனில் 3, குழம்பு மீனில் 3 வச்சு ஆனமாக கொண்டு வந்திருக்கேன். ஊற்றி சாப்பிடுன்னு வேறு ஆன காய்ச்சல இல்லை, நீ இன்னும் குழம்பு வைக்கல. இல்லைக்கா, நீங்கள் தரண்டிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கால் இருந்துச்சு, உண்டு படுத்துட்டேன். சோறு உண்டி தான் அடித்து வச்சுருக்கேன்க்கா. சாப்பாடு இருக்கா? சோறு வடிச்சிருக்கே இல்லை தாட்டா? வேணாக்கா, சாப்பாடு இருக்குது. குழம்பு வச்சோடனே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூடு ஆறாக்கிட்டையும் சாப்பிடு போய். சரிக்கா, சாப்பிட்றேன்க்கா. இவ்வளோ அதிகமாக தான் மீன்லாம் கொடுத்துருக்கீங்க. பரவாயில்ல உமா, அதே சொல்லிட்டு இருக்காது, சாப்பிடு போய். ஐயோ ஐயோ, இந்த அக்கா வரங்க உட்காந்து சோறாக்கிட்டு இருக்கு பிறகு எப்படி எடுத்து போகிறது? கூப்பிட்டு என்னன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? நம்ம வர ஒரு மூடி வேறு போடாமல் திறந்தே கொடுத்துருச்சு சீதாக்கா. அடுப்பு நல்லா தான் எரியுது, இன்னும் ஒலை கொதிக்கல. அரிசி வேறு கழுவிட்டு வந்தாச்சு, அரிசியை களைஞ்சி வச்சுட்டேன். இது என்னண்டா இன்னும் ஒலை கொதிக்கலையே, என்ன செய்கிறது? தெரியாமல் நைஸாக அப்படியே நழுவிட்டு போங்க. அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும் போதே பேரணும். சத்தம் கேட்காமல் பொறுமையாக நடந்து போகணும். உமா மாதிரி இருக்கு, ஏன் இப்படி திரும்பிக்கிட்டு போகிறா? கையில் என்னமோ வச்சிருக்கா. மீனான குழம்பு மாதிரி வாசம் நிற்குது. மீனான குழம்பு தான் எங்கே போய் வாங்கிட்டு வரா? அதுக்கு தான் இப்படி திரும்பிக்கிட்டு பொறுமையாக நடந்து போகிறாளா? வந்ததே தெரியல இப்படி திரும்பிக்கிட்டு போகிறா. எனக்கு தெரியாமல் கொண்டுட்டு போகிறாளோ? ஏ உமா, இல்லடி. ஆஹா, பார்த்து தொலைஞ்சிட்டால பொம்பளை. என்ன சொல்கிறது இப்போ? உமா அப்படி திரும்ப, ஏன் அப்படி திரும்பிக்கிட்டு பொறுமையாக என்னமோ பூனை நடக்கிற மாதிரி நடந்து வர்ற? என் வந்ததே தெரியல, ஒரு சத்தமாக கேட்கல. பூனை நடக்கிற மாதிரி பொறுமையாக நடந்து வந்து இப்படி திரும்பிட்டு நிற்கிறேன். என்ன கையில் வச்சிருக்க? மீனான குழம்பு வாசம் அடிக்குது. பொம்பளை கண்டுபிடிச்சிட்டா. ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை. நேரம் ஆச்சு. வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் உட்காந்துருக்காரு, வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பாடு வச்சு கொடுக்கணுக்கா. அதுக்காக தான் அவசரமாக போகிறேன். ஏன்டி அவசரமாக போகிறீங்கன்னா இப்படி பூனை நடக்கிற மாதிரி நடந்து போகிறேன்? கையில் மீனான குழம்பு வாசம் அடிக்குது. மீனான குழம்பு வச்சிருக்கியா? யார்கிட்ட வேண்டாத? பொம்பளை கண்டுபிடிச்சிட்டாலே, யார்ட்ட ஒன்றும் சொல்லக்கூடாது. ஏக்கா அப்புறமேல வந்து பேசுகிறேன், எனக்கு நேரம் ஆச்சுக்கா, நான் அப்புறமேல பேசுகிறேன். என்ன திமுறை வச்சு அவளுக்கு? சொல்லாமல் கொள்ளாமல் அப்படி வீட்டுக்கு ஓடுறேன் பாரு. யார் வீட்டையே போய் மீனை பொரிச்சதும் குழம்பு வச்ச மீனாக வாங்கிட்டு வரா. மீனான வாசனை தூக்குது. யார் விட்டு வாங்கிட்டு வரான்னு தெரியல. அதான் வாங்கிட்டு வருவோம், நமக்கு தெரியக்கூடாது. நான் உட்காந்து கிடக்கிறேன். பூனை மாதிரி நடந்துக்கிட்டு திரும்பி நின்றுக்கிட்டு போறா. திரும்பியே பார்த்து பேச மாட்டா. உமா என்னடி கையில் வச்சிருக்கேன், என்ன வச்சிருக்கேங்கிற? திரும்பி பார்க்காம பேசுறா. இன்னும் ஒலை கொதிக்கல. அம்மா ஒலை கொதிச்சிச்சா? இன்னும் கொதிக்கலடி, பார்த்து தான் உட்காந்துருக்கேன். அரிசி வர கழிச்சிட்டு வந்துட்டேன். மீனா படித்தான் நம்ம தெரியல. இந்த ஒலை என்னோட இன்னும் கொதிக்கல, நல்லா தான் அடுப்பு எரியுது. அடுப்பு எரியுதா இல்லையா? இன்னும் ஒலை கொதிக்குது. இன்னும் கொதிக்கலடி. இந்த உமா குடி கலடி, உமா குடி. ஏன் திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? ஏன் உமா அக்காக்கு என்ன? நான் சொன்னா நீங்களா கேட்க போறீங்க? நீங்களா தான் ஒரு கட்சியாச்சே. நான் சொல்லலப்போ. சொல்ல வேண்டாம், பேசாமல் இடி. ஊர் பலம்லாம் கழுவிட்டு இருக்காத. ஊர் பலா கழுவுறேன், ஊர் பலம். அவளை செய்கிறது அப்படி இருக்கு, நான் பேசுகிறேன். யார் என்னாவது செஞ்சுட்டு போட்டான். உன் வேலை என்னவோ அதை பாரு. ஒலையை கொதிச்சோன்னே அரிசியை போட்டு சோத்த பொங்கு. அவங்க என்னாண்டு இவங்க என்னாண்டு ஏதாச்சும் சொல்லிட்டு கிடக்காத. ஏண்டி உமா யார்கிட்டடி மீன் குழம்பு வாங்கிட்டு வராடி? இதுதான் உனக்கு முக்கியமா? யார்கிட்டச்சும் வாங்கிட்டு போகிறாங்க. உனக்கு என்ன சம உட்காந்து என்ன வேலையோ அதை பார்த்துக்கிட்டு இரு. எதையாவது சொல்லிக்கிட்டு ஊர் பலம் கழிக்கிட்டு ஊர் வம்பு வளர்த்துட்டு கிடக்காத. நான் ஒன்றும் சொல்லம்மா, ஒன்றும் சொல்ல. நீ உன் வேலை என்னவோ அப்படி பாரு. நான் என் வேலை என்னவோ அதான் பார்க்க போகிறேன். உன்ன மாதிரி ஊர் பலா கழிக்கிட்டு இல்லை. சீக்கிரமா சோத்தை பொங்கி எடுத்துட்டு வா. எனக்கு சமையல் கட்டில் வேலை இருக்குது, நான் போகிறேன் உள்ள. இது என்ன எனக்கு பிறந்த பொண்ணா? அது எனக்கு தான் பிறந்துச்சண்டே. எனக்கே சந்தேகமாக இருக்குது. என்ன மாதிரி ஒன்றும் வர இல்லையே. ஆம்பளை பிள்ளை அப்படி தான் இருக்குது, பொம்பளை பிள்ளை அப்படி தான் இருக்குது, புருஷன் அப்படி தான் இருக்காரு. ஒன்றும் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அம்மா, நாட்டு மீன் குழம்பு சூப்பரா இருக்குமா, சூப்பரா வச்சிருக்கம்மா. ஏண்டா தம்பி, நாட்டு மீனுன்றாலும் ருசியாக நல்லா தான் இருக்கும். சாப்பிடு சாப்பிடு. நாட்டு மீன் குழம்பு நல்லா தாண்டா இருக்கும்.
உங்கள் அப்பா வர இல்லை, நான் போய் தான் வாங்கி ஆஞ்சி கழுவி அதை உரசி வேலை பார்த்து நாட்டு குழம்பு மீன் குழம்பு வச்சுருக்கேன். நல்லா இருக்குமா குழம்பு நல்லா இருக்குமா. சாப்பாடெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிடு. சாப்பாடு வைக்கிட்டான், மீன் வைக்கிட்டான்டா, பொரிச்ச மீன் வைக்கிட்டான், குழம்பு மீன் வைக்கிட்டான். இருக்குமா, தட்டில் இருக்குமா, சாப்பிட்டுக்கிறேம்மா, சாப்பிட்டுட்டு கேட்டு வாங்கிக்கிறேன். உங்களுக்கு சாப்பாடு வைக்கவா, குழம்பு மீன் வைக்கவா, பொரிச்ச மீன் வைக்கவா? வேணாம் எல்லாம் இருக்குது தட்டில், சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறேன். 2 பேரும் கீழே இறங்கி சாப்பிடாம என்னமோ இது சோபாவில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றீங்க. எனக்கு தான் வயலில் 2 வேலை பார்த்துட்டு வந்தது காலை வலிக்குதுண்டு இதில் உட்காந்து சோபாவில் உட்காந்து சாப்பிட்றேன். உன் பையன் நான் சாப்பிட்றானே, என்ன செய்கிறது? நீங்கள் வேலை பார்த்துட்டு வந்தா நான் ஒன்றே வேலை பார்க்காம சும்மா உட்காந்துருக்கேன். நானும் தான் வீட்டுக்கு வீடு ஏறி இறங்கி பால் பாக்கெட்டு போடுறேன். அது எனக்கு காலு ரொம்ப, உங்களோட எனக்கு தான் ரொம்ப வலிக்குது. வலிக்கும் உங்கள் 2 பேருக்கும். சரி சாப்பிடுங்க. சாப்பாடு ஆறி போயிட்டா நல்லா இருக்காது. எங்களே சொல்லிட்டு இருக்காதம்மா, நீ சாப்பிடு.